இப்போ நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, நாங்களாம் ரெட்டலை தான், நீங்கள் எதை சொன்னாலும் சொல்லனாலும் எங்களுக்கு ரெட்டலைக்கு தான் வாக்களிக்க தெரியும், வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சதெல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா தான். எங்களுக்கு அவங்க யார் ரெட்டலையில் நிற்க வைக்கிறாங்க அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம், எங்களுடைய பழக்கம். எங்கள் மீனவர் சமுதாயத்து அனைவரும் நாங்கள் ரெட்டலைக்கு தான் வாக்களித்தோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆள் இல்லாத இடத்துக்கு ரோடு போடுறாங்க. பெரிய பெரிய ஒரு அடுக்குமாடி கட்டடம் ஒன்று இருக்குது, அங்கே ஃபுல் ரீச் ரோடு போடுறாங்க, மழைநீர் கால்வா கட்டி தராங்க, இது போல் பண்ணுறாங்க. நாங்கள் அடர்த்தியாக ஆள் இருக்கிறோம், இந்த ஒரு தெருவில் ஆள் இருக்கிறோம். இந்த குப்பத்திங்கள்லேயே கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, நீஞ்சம்பாக்கம், பனையூர், உத்தண்டின்னு குப்பை இருக்குது. இருக்கிறதுலையே சின்ன நீலாங்கரைன்னாவே ஒரு 5000 வீடுகளை இருக்கிற ஒரு வீடு. இது பாரம்பரியமாக இருக்கிறோம். எங்களுடைய ரோடு வசதி எப்படி இருக்குது பாருங்க, எங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது பாருங்க. மழை நீர் போகிறதுக்கு கால்வாய் சரியாக கட்டலை. போன வாட்டி மழை பெய்யும்போது கூட பார்த்தா தண்ணியெலாம் இங்கே நின்று போச்சு. போமல் நானே வந்து பார்த்தேன். அடுத்த வாட்டி வந்தேன்னா கட்டி கொடுக்குறேன். அதனால் வந்திருக்கிறேன், பார்த்துருக்குறேன். கண்டிப்பாக கட்டி கொடுப்போம். காவா கட்டியிருக்கு. அதுக்கப்புறம் தார் ரோடு இல்லை. நாங்கள் 2011 வரும்போது இங்கெல்லாம் தார் சாலை, நல்ல சாலை போட்டு நல்ல மின் விளக்கு இதெல்லாம் போட்டு கொடுத்தோம். அதை அவங்க பராமரிக்க தவறிட்டாங்க. இந்த வாட்டி திமுக உடைய எம்எல்ஏக்கு இவங்க வந்து ரெஸ்ட்டு, அதாவது அவங்கள வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அமைச்சர்னு சொல்லியிருக்கிறாங்க.